எடுத்த முத்து நம் பள்ளியின் இன்றைய 58 வயது இளவல் இன்றைய கதாநாயகன் எம் பாசமிகு அண்ணன் ஸ்ரீ கிளைமான்ஸ் அவர்களை வாழ்த்தி மகிழ உங்கள் முன் நான். நீங்கதான் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சர்டிபிகேட் படி 60, பிறந்த நாள் படி 58 இளவல். எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அங்க வந்து நீங்க உள்குத்து இருக்குன்னு நினைக்காதீங்க. இது உள்குத்து கிடையாது. நிச்சயமாக சார் சொன்னாங்க 66 தான்ப்பா பிறந்தேன், 58 தான் கவர்மெண்ட் வச்சிருந்தான், அதுபடியே போறேன்ப்பா அப்படின்னு மகிழ்ச்சியோடு செல்கின்ற ஆசிரியர் தான், நிறைவோடு செல்கின்ற ஆசிரியர் தான் நம்முடைய என்னோடு சேர்ந்து இந்த பணியிலே சேர்ந்த ஆசிரியர் கிளைமான்ஸ் அவர்கள். உடனே நானும் ரிட்டையர்ட் ஆகும்னு நினைக்காதீங்க, எனக்கு ஒரு 9 வருஷம் இன்டர்வியூக்கு அடுத்த நாள் ரெடி பண்ணிட்டு வருவாரு. ஆசிரியரின் பெருமைகளை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இருந்த பொழுதிலும் நான் உரிமைக்கு உரியவன் என்ற அடிப்படையில் முந்தி சென்று வாய்ப்பு பெற்றுக் கொண்டேன். விஜய் சார் இப்ப பக்கத்துல வந்து சொன்னாங்க, எங்க வாய்ப்பு பறிச்சிட்டீங்களா சார் அப்படின்னு. நிச்சயமாக இல்லை சார். கிளைமான்ஸ் சாருடைய பணி வாழ்வை அல்லது வாழ்க்கையை நான் இரண்டாக பிரித்து பார்க்கிறேன். கிளைமான்ஸ் காமு, கிளைமான்ஸ் காப்பி, இரண்டே காலத்தில் பிரிக்க முடிகிறது. காமு என்றால் கார்மலுக்கு முன், காப்பி என்றால் கார்மலுக்கு பின். கார்மலுக்கு முன் ஆசிரியர் கிளைமான்ஸ். சின்னப்பன், திருமிகு சின்னப்பன், திருமிகு பர்பேத்துவாள் அவர்களுடைய 6வது மகனாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு மீனவ கிராமத்தில் அருமையாக பிறந்தவர் தான் நம்முடைய கிளைமான்ஸ் ஆசிரியர் அவர்கள். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 6 பேர், இவரோடு சேர்த்து 7. 2 அக்காமார்கள், 3 அண்ணன்மார்கள் மற்றும் ஒரு தம்பி. அவர் அருட்தந்தை ஸ்ரீ ராஜ் அவர்கள். நேற்று பார்த்தீங்க, 2 பேரும் கிட்டத்தட்ட பார்த்தா ஹெல்மெட் போட்டு பார்த்தா ஒரு போல இருப்பாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கிளைமான்ஸ் சார் பைக்ல ஒரு தடவை முட்டத்துக்கு கூட்டு போனாங்க. அப்போ வணக்கம் ஃபாதர்னு சொன்னாங்க. இது என்னப்பா வணக்கம் ஃபாதர், சாருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க, ஹெல்மெட் போட்டேன் ஏன் தெரியுமா, என்ன ஃபாதர் நினைச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நேற்று பொருளுருவங்களோடு அவரோடு இணைந்து சார் சொல்லத அவரு கேட்பாரு, அவரு சொல்லத சார் கேட்பாரு. அந்த அளவுக்கு ஒரு உறவோடு 2 பேரும். ஒரு தடவை சொன்னாங்க, கிளைமான்ஸ் சார் சாமியார் போயிட்டு வந்துட்டாரோ அப்படின்னு. ஆனா சார் சொன்னாங்க, ஒருவேளை இருக்கும் போல இருக்கு, நான் அவர் கல்யாணம் முடிச்சிருக்கணும், நான் சாமியாரோட இருக்கணும், ஆனா மாறி நடந்து போச்சு. அதற்கு காரணம் என்னுடைய மனைவி தான் அப்படின்ட்டாரு. அவருடைய ஒரே ஒரு செல்ல மனைவி தான் அவருக்கு, திருமதி ஜே மேரி கிளீட்டஸ் அவர்கள். அவர் செல்லமா கிளைமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது எப்படி தெரியும்னா, இது யாருப்பா திடீர்னு எங்களோட பயங்கர காட்டமா பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு ஒரு போன் வரும், அந்த ஒரு பாப்பாரு பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி போவாரு, கிளைமா இப்ப வரோமா அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த அளவிற்கு அவங்க மனைவியோடு ஒரு நல்ல உறவை வைத்திருந்தார்கள் 92ஆம் ஆண்டு முதலே. இவர்களுக்கு அருமையான 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளை மகள் சி பிளேவியா பிரீத்தி பி படிக்க வைத்தார், இல்லை MBAயும் முடிக்க வைத்தார். ஆனா வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னு சொன்னா அவர் ஒருவேளை கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டுல வேலை செஞ்சு ஒய்ஃப் வேலைக்கு போனதுனால மகளை வேண்டாம் என்று நிறுத்தி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். 2018ஆம் ஆண்டு தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்தார். அந்த சாப்பாட்டுக்கு நீங்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சூப்பரா இருந்துக்கிறது, எனக்கு அது மிஸ் ஆகி போச்சு. அவருடைய மருமகன் ஸ்டெர்வின் MCOM படித்தவர், கத்தார் நாட்டிலே அக்கவுண்டாக வேலை பார்த்து வருகிறார். இளைய பிள்ளை மகன் சி அருள் அவினாஷ். அவருக்கு கிளைமான்ஸ் சாரை விட நம்ம ரவி சாருக்கு தான் அதிகமா தெரியும். ஏன்னா சாரை டீம்ல சேர்த்து விட்ட பிறகு சார் பட்ட பாடு ரொம்ப அதிகமாயிட்டு அவரே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனாலும் தன் பிள்ளையை தன்னுடைய பள்ளியிலே படிக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு உணர்வு அவரிடம் இருந்தது. 1000 சிபிஎஸ்இ பள்ளிகள் வந்தாலும் தன் பிள்ளையை தன் பள்ளியிலே படிக்க வைத்து, தன்னுடைய வகுப்பில் வைக்காமல் பிறருடைய வகுப்பில் வைத்து, அதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்து அவனுக்கு நான் ஆசிரியராக இருந்ததில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இவரின் தற்போதைய ஒரே மகிழ்ச்சி தன்னுடைய பேத்தி, அவங்க பேரு ஸ்மிருதி செல்லம் அப்படின்னு கூப்பிடுவாரு. இன்னொரு டெலிவரிக்காக காத்திருக்கிறாரு, அவருக்காக இல்ல, அவருடைய மகளுக்கு. அது பேரன் தான் பரப்பாடி உறுதியா இருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையிலே இந்த செல்ல குழந்தையை கொஞ்சுவது தான் இவருக்கு இப்பொழுது மிகச்சிறந்த ஒரு வேலையாக பணியாக செய்து கொண்டிருக்கிறார். தமது ஊரில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கார்மல் பள்ளியிலும் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தவர் நம் ஆசிரியர் பிஏ படிப்பை யூனிவர்சிட்டி ஆஃப் அலகாபாத்ல படிச்சாங்க. பிஎட் படிப்பை தூய சவேரியார் கல்வியல் கல்லூரியில் படித்தார்கள். எம்கே யூனிவர்சிட்டியில முடிச்சாங்க. தன்னுடைய பிஎட் படிப்பை முடித்தவுடன் தன் ஊர் படிக்க போயிட்டார். நம்ம ஆசிரியர் படிக்க வருவோம், அவர் ஊர் படிக்க போயிட்டாரு. மறைக்கல்வி ஆசிரியராக இருந்து ஊர் செயலராகவும் பணியாற்றினார். அப்பொழுது மறைக்கல்வி மன்ற தலைவராக இருக்கும் போது அவர் நினைச்சு பார்த்தாரு, நம்மளே இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் மட்டும் தான் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அப்போ கூட இருக்க ஆட்களையும் சேர்த்து அனைவரையும் அந்த பணியிலிருந்து விடுவித்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அந்த அளவிற்கு வழிகாட்டி தன்னுடைய ஆசிரியர் பணியை மகாராஷ்டிரா மாநிலத்தில், ஏன் நம்ம மாநிலத்துக்கு கொடுக்கலன்னு எனக்கு தெரியல, நானும் கேட்கல. அகமது நகர் பப்ளிக் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக 92ஆம் ஆண்டு முதல் 1994ஆம் ஆண்டு வரை 2 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். அதன் பிறகு சேக்ரட் ஹார்ட் இங்கிலீஷ் ஹை ஸ்கூல்ல 1999 வரை 6 ஆண்டுகள் வைஸ் பிரின்சிபலாக பணியாற்றி இருக்கிறார். 99 செப்டம்பர்ல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஓமன் நாட்டில் அங்குள்ள அரசு பள்ளியில் இவர் ஆசிரியராக பணியேற்றார். கிட்டத்தட்ட லீவுக்கு இங்க வர்றாரு. அந்த நேரத்தில் டோமினிக் சார் சொல்றாரா, ஒரு இன்டர்வியூ வந்திருக்குப்பா, இதில் தந்திங்க பார்த்துருக்கிறாரு. அப்போ நம்ம போகலாமே, ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்காரு. இதனால ஒய்ஃப்கிட்ட தான் கேட்பாங்க, அடுத்தாலும் தம்பிகிட்ட கேட்பாங்க. கேட்ட உடனே அவங்க ஓகே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆசிரியர் அப்ளை பண்ணுறாங்க, இன்டர்வியூக்கு போகிறாங்க. அங்கே அவர் நம் நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்டு ஆசிரியராக 2009 பிப்ரவரி மாதம் ஆசிரியராக பணி நியமனம் பெற்றார். இதுதான் கார்மலுக்கு முன். இப்போ கார்மலுக்கு வந்துட்டாங்க சார். கார்மலுக்கு வந்த பின் காப்பி 2009ஆம் ஆண்டு பள்ளியில் ஆசிரியர் திரு ஆல்பர்ட் நாயகம் அவர்கள் பணியேற்று பணி செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு திடீரென்று அரசு பள்ளியில் வேலை கிடைத்தது. உடனடியாக ஆசிரியர் சொன்னாரு, நான் போய்க்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த பிளேஸில் தான் பழைய கரஸ்பாண்டன்ட் நம்முடைய மரியாதைக்குரிய திரு PS அருள் அவர்களால் பணி நியமனம் செய்யப்பட்டார். தன் பணி காலத்தை தமிழில் தொடங்கி கடிதத்தில் முடித்திருக்கிறார். இது யாராவது புதிர் தெரிஞ்சா சொல்லுங்க. தன்னுடைய பணி காலத்தை தமிழில் தொடங்கி கடிதத்தில் முடித்திருக்கிறார். ஆதரவு கூட சொல்லலாம். தமிழ் என்றால் தலைமை இவர் பணியேற்ற பொழுது தலைமை ஆசிரியராக இருந்தவர் திரு முனைவர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள். இப்பொழுது பணி முடிக்கும் காலத்தில் இருப்பவர் நம்முடைய தலைமை பணியாளர் தந்தை கணித வித்தகர் நம்முடைய மரிய பாஸ்டின் துறை சேசா அவர்கள். எனவே தான் நான் சொன்னேன், அவர் தமிழில் தொடங்கி கணிதத்தில் முடித்திருக்கிறார். நிச்சயமாக இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன்.
பள்ளிக்கு வந்த உடனே என்கிட்ட சொன்னார், நம்ம ரெண்டு அப்பாயின்மெண்ட் ஆகியாச்சு, ஃபஸ்ட்டு ரூல் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு. ஊரை காலி பண்ணிட்டு நார்வேலில் வந்து தங்க போகிறேன். ஏன்னா சொல்லிட்டாங்க 8 கிலோமீட்டருக்குள்ளாடி உட்காரணும் அப்படின்ட்டு. பெரிய வீடை கட்டி வச்சுட்டு அவர் என்ன செய்தாருன்னா குட்ஷப்பில் ஒரு வீட்டில் வாடகைக்கு வந்தார். வந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய தொடங்கினார். அதே போன்று எங்களுக்கு எல்லாருக்கும் கேம்ப் வச்சு இங்கே கூப்பிடுவாங்க, எங்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் வந்துட்டு கேம்புக்கு கூப்பிட்டாங்க. அப்போது சாரும் நானும் சேர்ந்து போகிறோம். எங்கள் கூட ஜெயபால் சார் வந்தார், அதே போல் ரெஜின்ஸ் ஆசிரியர் 2 பேரும் வர்றாங்க. நாங்கள் அங்கே போகிறோம். போன உடனே கோஆர்டினேட்டர் ஃபாதர் கென்னடி தான், அவங்களும் இப்போ அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போது இவரை பார்த்த உடனே, சார் கோஆர்டினேட்டர் கேம்ப் கோஆர்டினேட்டராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஏன் பார்த்த உடனே கேட்குறாரு அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் அதில் ஒருத்தர் சொன்னார், ஒரு பிரதர் சொன்னாங்க, உங்கள் ஸ்கூலில் ஒரு அடங்கா தமிழன் இருந்தார், அவர் தான் அந்த கேம்பினுடைய முதல் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொன்னார். இப்போ தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் செய்த பணி தெரியும், ஆசிரியர் ரசல்ராஜ் அவர்கள். அவர் செய்த பணி கிளைமன் சாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவருடைய பணிவு. ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாக செய்தார். அந்த கேம்ப் முடிச்ச உடனே எல்லாரும் கேம்ப் முடிச்ச உடனே ரொம்ப வருஷம் பேசிட்டு போயிடுவாங்க, அடுத்த நம்மலாம் கூடணும் வருஷத்துக்கு ஒருக்கா அப்படின்னு. ஆனால் கிளைமன் சார் எல்லாரையும் அரவணைத்து இங்கு வர வைத்து அவர் வீட்டில் வைத்து உணவு கொடுத்து எங்களை எல்லாம் அந்த கேம்பில் வந்து எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தினார். அது என் கண் முன்னே இன்னும் இருக்கிறது. அவருடைய உணவு வகைகள் நமக்கு நேற்றும் அவர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு ஆசைப்பட்டு சாப்பிட்டு தூங்க முடியாமல் ஆயிடுச்சு. பரோட்டா போட்டாரு, பட்டர் போட்டாருன்னா எனக்கு 50 வயசு ஆயிட்டுங்கிற மரம் நிறைய சாப்பிட்டேன். ஆக அந்த அளவிற்கு நம்மை சிறப்பாக நல்ல முறையிலேயே நம்மை விருந்தோம்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்றால் அது நம்முடைய கிளைமன்ஸ் ஆசிரியர் தான். இப்பொழுது சார் வந்து ரிட்டையர்டாக இருக்கிறார் என்றாலும் சுற்றுலா என்றால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். இதுவரை எந்த சுற்றுலாவையும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சார்? ஒன்று மிஸ் ஆயிருக்கு. அப்போ 16ல் 1 இப்போ வந்துடுவாங்க நினைக்கிறேன். அடுத்து வருவீங்களா? அடுத்த டூர் வருவீங்களா? 14. ஓகே. அப்போ 14 தடவை வந்திருக்காரு. ஆனா தூரம் மட்டும் கொடைக்கானல் நோக்கியே போடுவார். ஏன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அப்பவும் கொடைக்கானல், இப்போ கூட கொடைக்கானல் போட்டார். அப்போ நான் மெதுவா ஒரு சாட்டை கேட்டேன், ஏன்பா கொடைக்கானல் நோக்கி போகுது, ஆளுசெல்லாம் அங்கே போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றாங்க, ஏன் இதை போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அருள்சீல சார் அங்கே போனதான் ரிஃப்ரெஷ் ஆகி வருவாங்க, அதனால கொடைக்கானல் நோக்கி நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கிளைமன்ஸ் சாரிடம் கேட்டு பாருங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. அதாவது மாத கடைசியில் நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவேன், நான் கஷ்டப்படுவேன். அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, போதும் சொல்லுவார், 500 ரூபா சார் தாங்க சார், ஒரு வாரம் ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவர் 1000 ரூபாய் தூக்கி தந்துடுவார். தந்துட்டு சொல்லுவார், கேட்டதே கிடையாது, திருப்பி நான் கொடுத்தாதான் உண்டு, நான் கொடுத்துருவேன். ஆனாலும் அவர் கேட்கவே மாட்டார். எவ்வளவு காசுனாலும் சரி, அந்த அளவுக்கு உதவக்கூடிய மனம் கொண்டவர். ஆசிரியர்களுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கும் உதவும் நல் பண்பை கொண்டவர். காலை உணவு திட்டத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிறார். மாணவர்களை தேர்ந்தெடுப்பதில் அவர்தான் வல்லவர். திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, போஸ்கோ 9ஆம் வகுப்பு மாணவர்களை செலக்ட் பண்ணிட்டு வந்தார். அவ்வளோதான், உடனே எடுத்து கொடுத்தாச்சு. மாணவர்களை தேர்வு செய்கிறார். காலை உணவு திட்டத்திற்கு தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கிளைமன் சார் நம் பள்ளிக்கு கார்மலின் மு.க. ஸ்டாலின். அந்த அளவுக்கு பணி திறம்பட செய்திருக்கிறார். அந்த இடத்தை யார் திறக்க போறாங்கன்னு தெரியல, யாராவது அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஃபாதர் சான்ஸ் கொடுப்பாங்க. அடுத்ததாக ஆசிரியர் பணி. ஆங்கில ஆசிரியராக கால் பதித்தார். ஆனால் வின்சென்ட் ஃபாதர் ஹைச்சமா இருக்கும் போது 10ஆம் வகுப்பு மாணவருக்கு
கணிதத்தை கற்றுக் கொடுத்தார். எனக்கு கணிதம் சுட்டு போட்டாலும் வராது சார், அழகா சாரை தேடி போவாங்க. கணித ஆசிரியரை விட சாரை தேடி பாஸ் ஆன மாணவர்கள் நிறைய பேர் நினைக்கிறேன். ஓகே, அந்த அளவுக்கு அனைத்து பணிகளையும் முன்னெடுத்து செய்யக்கூடியவர். பார்க்க ரிக்ஸார் சொன்ன மாதிரி பார்க்க கடினமாக தெரிவார், பழக பழகத்தான் இனிப்பாக இருப்பார். அந்த அளவுக்கு தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களுக்கு தெரியும். செக்ரட்டரி ஆனாலும் ஒருவேளை யோசிக்கலாம், ஆனால் பின்னாடி தான் ஃபாதருக்கு தெரிந்து எவ்வளவு இனிமையானவர், பணிகளை எவ்வளவு அழகாக செய்து கொடுப்பவர் என்று. 101ஆம் ஆண்டு செயலராக அவர் பணி நாமெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம். ஒரு போட்டி வந்தது. இருந்த பொழுதிலும் சார் அந்த போட்டியை கூட கண்டு கொள்ளாமல் எல்லோரையும் செக்ரட்டரி ஆன பிறகு தன்பால் ஈர்த்து கொண்டார். அதை நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா, அந்த ஆசிரியர் அலுவலர் கூட்டம், கடந்த கூட்டத்தில் ஆசிரியர் இல்லை, ஆனால் அருட்தந்தையர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் வேண்டும், அவர் வேண்டும், அவர் வேண்டும். நாம் மோடி வேண்டாம் 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 என்று சொல்கிறோம், ஆனால் நாமெல்லாம் இணைந்து அவர் வேண்டும் வேண்டும் என்று நாம் கேட்டோம். அந்த அளவிற்கு அவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், சாரே இந்த ஒன்றை எனக்கு போதுப்பா, பணி நீட்டிப்பும் வேண்டாம், பணபலனும் வேண்டாம், உங்களுடைய அன்பு மட்டும் போதும் என்று சொன்னது எல்லோருக்கும் ஒரு பாடமாகவும் மன நிறைவாகவும் எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. அந்த அளவிற்கு ஒரு மிக சிறந்தவர், ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். அது எப்போ பார்த்தேன் அப்படின்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கே ஒரு விளையாட வந்துட்டார். அப்போ அந்த ஓப்பனிங் அவர் அவுட் ஆகவே முடியல. அதுக்கப்புறம் இங்கே வந்தது தான் அவருடைய நினைவு. அவரை பார்த்த உடனே இப்போ முடி போயிடுச்சு, அப்போ முடியிருந்தது. இருந்தாலும் விளையாட்டு வீரர். பள்ளியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கிரவுண்டில் தோக்கக்கூடிய சூழ்நிலை தான் சண்டை போட்டு போயிருக்காரு ஒரு மேட்ச்சு. ஏன்னா நாங்கள் ஜெயிக்கக்கூடியது தான். அந்த அளவுக்கு எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் தன்னுடைய அணி என்பதில் உள்ளபடி உறுதியுடன் இருப்பார். ஆனால் கடைசியில் ஒன்று செஞ்சு விட்டாரு. என்ன அப்படின்னா, வாலிபால் டீம் செலக்ட் பண்ணுறேன். எங்கன்னா அங்கே விளையாடணும், முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டி அப்படின்னா. அப்போ நமக்கு கண்டிப்பாக அவருக்கு மனசில் இடம் இருக்கும். நாங்கள் நினச்சிட்டு அப்படியே இருக்கேன், கேட்கல. திடீர்னு சொல்கிறாரு, டீம் அனௌன்ஸ் பண்ணியாச்சுப்பா, டீம் போக போகுது அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ட்டு என் பேரை தேவை காணவே இல்லை. அந்த தான் சாப்பிட்டு கேட்டேன், சார் எப்படியும் உங்களை பேர் இருக்கும், ஆனால் மேட்சிங் கூட மாட்டாங்க அப்படின்னு. அங்கே போனாங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தானே அனுப்பி விட்டாங்க. அப்போ எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தது, அவருக்கு வந்து வருத்தமாக தான் இருந்தது. அதே போல் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப 2 வாரம் தான் ஓடுவோம். அப்போ என்ன ஒரு நாள் சொன்னார், இது அப்போ 2 வருஷம் ஆயிடுச்சுப்பா, நமக்கு அப்ரூவல் கிடைக்காது, வா நம்ம 2 ரூபா போனே கையை பிடிச்சி பைக்கில் ஏற்றி கொண்டு போயிட்டார். அவருக்கு பைக்கில் பின்னாடி இருந்தும் பாருங்க, ஐயோ நெளிஞ்சு வளைஞ்சி சொல்லிச்சு எப்படி தான் ஒய்ஃபை பைக்கில் கூப்பிட்டு போகிறான்னு தெரியல. அன்னைக்கு பைக்கு அவர் பைக்கில் ஏறினது அது போல யாராலே இல்லை. சார் கொஞ்சம் பைக்கு தாங்க சார், நான் கொண்டு போகிறேன்னு சொல்லிடுவேன். அந்த அளவிற்கு மிக சிறந்தவர். இந்த அளவு ஒரு தடவை இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டைமில் ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு தடவை கிளைமேட் சார்ட்ட கேட்டேன், சார் நான் கார் வாங்கியாச்சு சார், நீங்கள் ஏன் சார் கார் வாங்கலை அப்படின்னு கேட்டேன். அப்போ அதனால சொன்னார், சார் எப்பா கண்டிப்பாக வாங்க போகிறேன், வீட்டில் கேட்டதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். உடனே போயிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் நான் சார் எப்படி கார் வாங்க போகிறீங்களான்னு கேட்டேன். தலையை குளிச்சுட்டு சார் வைக்கப்பட்ட தான் அன்றைக்கி பார்த்தேன். அதனால சொன்னார், சிரிச்சுட்டே சொன்னார், போஸ்கோ நான் ஒய்ஃபை கேட்டப்பா, அவங்க சொன்னாங்க பைக்கில் போனாதான்ப்பா நெருக்கம் அதிகமாக இருக்கணும், காரில் போன இடத்துல வந்துடும்ப்பா, அதனால நான் கார் எடுக்கலப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்போ நான் கேட்டேன், சார் உங்கள் ஊருக்கும் இந்த ஊருக்கும் இடையில நிறைய சைட் பிரேக்கர் இருக்குது சார், அந்த சுகம் உனக்கு தெரியாது அப்படின்னாரு. அன்னையிலேருந்து நான் காரத்துக்கு அதிகமாக மனைவியோட பைக்கில். அடுத்ததாக அதே நேரத்தில் மைதன் சார் சொன்னார், ஏப்பா காரை வச்சுட்டு மழையெல்லாம் பைக்கில் நனைஞ்சு வரேன் அப்படின்னு. அதான் சொன்னேன், சார் நிச்சயமாக அந்த நீங்கள் பைக்கில் போய் பார்த்து அந்த சோர்ஸ் கட்டிட்டுலாம் நாளைக்கே ஒரு எலக்ட்ரிக் பைக் எடுப்பீங்க. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர். நம் பள்ளியிலேயே ஆங்கிலத்தில் எந்த இது இருந்தாலும், ஆண்டு விழா இருந்தாலும் சரி, டிராமா, அதே போல அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்தவர். அவர் இதை சொல்ல சொன்னார், மாணவர்களுக்கான சைன் என்ற கைடை உருவாக்கியவர், நம்முடைய முதல் இடைத்தேர்வு வினா தாளை வடிவமைத்தவர், கடைசியாக
சிஇஆக பணியை செய்திருக்கிறார். ஆனால் அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, தயவு செய்து எப்படியாவது கவர்மெண்ட் என்ன செய்யக்கூடாது, சென்னைக்கு கூப்பிடக்கூடாதுங்கிற மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த ஆசிரியரை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அளவு பணிகளை சிறப்பாக செய்தாலும் நேரம் போதாத காரணத்தினால் இவரை நான் இத்தோடு முடிக்கிறேன். 15 வருடங்கள் ஓடிவிட்டது, அதற்குள் இவ்வளவு சாதனைகளா? கார்மல் பள்ளியின் மாணவனாய், ஆங்கில ஆசிரியராய், நடிகராய், நாடக இயக்குனராய், நடன இயக்குனராய், விளையாட்டு வீரராய், ஆசிரியர் அலுவலர் செயலராய், அப்பப்பா என்னே உன் படிகள். கார்மல் பள்ளி ஒட்டுமொத்த படிக்குழுமமும் உன் பணிக்கு தலை வணங்குகிறோம். நம் கரவொலியால் அவரை பெருமைப்படுத்துவோம்.